ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 15ஆம் அத்தியாயம். அனிருத்தன் மற்றும் சாம்பனின் வீரம், மகிஷ்மதி மன்னனுக்கு எதிரான அவர்களின் வெற்றி. ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், பிறகு இந்திரநிலாவின் மகன் வலிமை மிக்க நீலத்வஜன் 3 அக்ஷோகினி படையுடன் யாதவர்களை வெல்லும் பொருட்டு தன் நகரத்திலிருந்து புறப்பட்டான். தன் தந்தையின் வார்த்தைகளை கேட்டதும் யது வம்சத்தின் மீது அவனுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. இளவரசர் வருவதை கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பேரனான அனிருத்தன் விருத்ராசுரனை வெல்ல தேவேந்திரன் புறப்பட்டது போல தன் வில்லை எடுத்துக்கொண்டு தனியாகவே அவனை எதிர்த்து போரிடச் சென்றான். போர்க்களத்தை அடைந்ததும் அனிருத்தன் உடனடியாக எதிரிகள் மீது அம்புகளை மழையாக பொழியத் தொடங்கினான். அவர்கள் அனைவரையும் அச்சத்தில் ஆழ்த்தினான். பின்னர் நீலத்வஜனின் வீரர்கள் அனைவரும் அச்சத்தில் ஓடினர். பிரத்யும்னனின் மகன் வெற்றியை அறிவிக்கும் விதமாக தன் சங்கத்தை ஊதினான். தன் படை தப்பி ஓடுவதை கண்ட வலிமைமிக்க நீலத்வஜன் தன் வில்லின் நாணை மீட்டியவாறே விரைவாக போர்க்களத்தில் நுழைந்தான். தன் வில்லின் நாணை கொண்டே தன் படையை மீண்டும் போருக்கு தூண்டினான். அனிருத்தன் எதிரிகளால் சூழப்பட்டிருப்பதை கண்ட சாம்பனின் சீற்றம் எல்லையற்றது. அக்ஷோகினி படையினரால் சூழப்பட்ட அவன் தன் வில்லை ஆவேசமாக மீட்டியவாறே அங்கு வந்தான். அவன் நீலத்வஜனை 20 அம்புகளாலும், தேர்கள், யானைகள், குதிரைகள் மற்றும் காலாட்படை வீரர்கள் ஒவ்வொருவரையும் தலா 5 அம்புகளாலும் காயப்படுத்தினான். யானைகள் மேல் யானைகள், தேர்கள் மேல் தேர்கள், குதிரைகள் மேல் குதிரைகள் மற்றும் காலாட்படை வீரர்கள் என அனைவரும் தரையில் வீழ்ந்தனர். ஒரு நொடியில் தரையில் இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. யானைகள், குதிரைகள், தேர்கள் மற்றும் காலாட்படை வீரர்கள் துண்டு துண்டாக சிதறி கிடந்தனர். தன் படை சிதறி கிடப்பதை கண்ட யாதவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற தீவிர ஆசை கொண்ட நீலத்வஜன் தன் வில்லை எடுத்துக்கொண்டு எதிரி படையின் மீது அம்புகளை பொழிந்தவாறே அதை நோக்கி பாய்ந்தான். அரசே, போர்க்களத்தை அடைந்ததும் கடும் கோபம் நிறைந்த அந்த இளவரசன் கடுமையான வார்த்தைகளால் மையல் மந்திரத்தை முறியடிப்பது போல 10 அம்புகளால் சாம்பனின் வில்லை அறுத்தான். உறவை சிதைத்தான். வலிமை மிக்க இந்திரநீலகுமாரன் 4 அம்புகளால் சாம்பனின் 4 குதிரைகளையும் கொன்று 2 அம்புகளால் அவனது தேரின் கொடியை அறுத்து 100 அம்புகளால் தேரை நொறுக்கி ஒரே அம்பால் தேரோட்டியை மரணத்தின் வாயிலுக்கு அனுப்பினான். இவ்வாறு சாம்பனின் தேரை பறித்த இளவரசர் நீலத்வஜர் மீண்டும் முன்னேறி வந்த சாம்பனின் படையை அம்புகளால் காயப்படுத்த தொடங்கினார். இதற்கிடையில் நீலத்வஜரின் முழு படையும் திரும்பி வந்து போர்க்களத்தில் இருந்த யாதவர்களின் பெரும் படையை கூர்மையான அம்புகளால் காயப்படுத்தியது. பின்னர் 2 படைகளுக்கும் இடையே ஒரு கடுமையான போர் மூண்டது. இருதரப்பு வீரர்களும் வாள்கள், கதாயுதங்கள், அம்புகள் மற்றும் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டனர். மற்றொரு தேரில் ஏறி தனது சக்தி வாய்ந்த வில்லை நாணேற்றி கொண்டு சாம்பன் போர்க்களத்தில் நுழைந்தார். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தார். அவர் 100 அம்புகளால் நீலத்வஜரின் தேரை நொறுக்கினார். மன்னரின் வில்லும் துண்டிக்கப்பட்டது. பின்னர் தோற்ற இளவரசர் தனது கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு போர்க்களம் முழுவதும் சாம்பனை நோக்கி ஆவேசமாக பாய்ந்தார். அதே நேரத்தில் சாம்பன் திடீரென தனது தேரிலிருந்து இறங்கி கரத்தில் கதாயுதத்துடன் நீலத்வஜரை எதிர்கொள்ள ஆவேசமாக முன்னோக்கி பாய்ந்தார். சாம்பன் வருவதை கண்ட இளவரசன் தன் கதாயுதத்தால் அவனை தாக்கினான். ஆனால் பூமாலையால் யானை சற்றும் கலங்காமல் இருப்பது போல சாம்பன் அந்த அடியால் சற்றும் பாதிக்கப்படவில்லை. பின்னர் சாம்பன் தன் கதாயுதத்தால் இளவரசனை தாக்கினான். அந்த அடியால் இளவரசன் போர்க்களத்தில் மயங்கி விழுந்தான். அவனது வீரர்கள் அலறியபடி சிதறி ஓடினர். பின்னர் கடும் கோபத்துடன் மன்னன் இந்திரநீலனே போரிட முன்னேறி வந்தான். அவனுடன் 2 அக்ஷோகினி வீரர்கள் இருந்தனர். மேலும் அவன் தன் வில்லிலிருந்து அம்புகளை பொழிந்து கொண்டிருந்தான். அவர்கள் நெருங்கி வருவதை கண்ட வலிமை மிக்க வில்லாளனான ஸ்ரீ கிருஷ்ணகுமாரன்
அவன் தன் அம்புகளால் இந்திரநீலனின் தேரை செயலிழக்கச் செய்தான். கடுமையான வார்த்தைகளால் நட்பை முறிப்பது போல அர்ஜுனனின் பிரியமான சீடரான யுயுதான் சாத்யகியும் போர்க்களத்திற்கு வந்திருந்த இந்திரநீலனின் படையை தன் அம்புகளால் அழித்தான். அதன் பின்னர் யாதவர்களால் கைவிடப்பட்ட அரசன் இந்திரநீலன் மகிஷ்மதிபுரிக்கு திரும்பினான். அவன் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்திருந்தான். அந்நகரை அடைந்ததும் அவன் தன் இறைவனான சிவபெருமானை நினைவு கூர்ந்தான். அப்போது சிவனார் அவனுக்கு உன்னதமான தரிசனம் அளித்து நடந்த முழு கதையையும் கேட்டார். சிவபெருமான் கூறியதை கேட்ட அரசன் நடந்த முழு கதையையும் அவர் முன் விவரித்தான். இந்திரநீலன் இவ்வாறு விவரித்ததை செவிமடுத்த பிரமதர்களின் அதிபதியான சிவனார் கூறினார். சிவபெருமான் உரைத்தார், ராஜேந்திரா, வருந்தாதே. என் அந்த வரம் பொய்யானதும் இருக்காது. தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் ஆகிய மூவராலும் ஒன்றிணைந்தும் உன்னை வெல்ல இயலாது. அரசரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புதல்வர்களான இவர்கள் தங்கள் மூலத்திலிருந்து தோன்றியவர்கள். அவர்கள் தேவர்களும் அல்ல, அசுரர்களும் அல்ல, மனிதர்களும் அல்ல. நரேஸ்வரரே, அவர்களால் தோற்கடிக்கப்பட்டாய் என்பதற்காக உன் உள்ளத்தில் வருந்தாதே. பூபாலனே, நீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புண்படுத்தக்கூடாது. அரசனே, ஆகையால் வந்துள்ள இந்த யாதவ வீரர்களிடம் அஸ்வமேதத்தின் குதிரையை நீ விரைவில் திரும்ப கொடுக்க வேண்டும். அவர்களின் குதிரையை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இதுதான் தமக்கு நல்லது. இவ்வாறு கூறிவிட்டு ருத்ர பகவான் மறைந்தார். பிரபஞ்சத்தின் அதிபதியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளை அவரிடமிருந்து கேட்டறிந்த மன்னன் மகிழ்ந்தான். அவன் நீலத்வஜனுடன் இணைந்து யாக குதிரை, எண்ணற்ற ரத்தினங்கள், 100 வண்டி தங்கம், 1000 போதையேற்றப்பட்ட யானைகள், 1,00,000 குதிரைகள் மற்றும் 10,000 தேர்களை எடுத்து கொண்டு அனிருத்தனின் இடத்திற்கு மரியாதை செலுத்தச் சென்றான். மன்னனுடன் வேறு பலரும் உடன் சென்றனர். அனிருத்தனை நெருங்கிய மன்னன் சடங்குகளின்படி அனைத்து பொருள்களையும் சமர்ப்பித்து தலை வணங்கி இவ்வாறு கூறினான். மன்னன் இந்திரநீலன் கூறினான், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரர் மற்றும் பலராம சுவாமி மற்றும் மகாத்மாவான பிரத்யும்னனுக்கு வணக்கங்கள். எதுகுலத்தின் வழி தோன்றலான அனிருத்தனுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரங்கள். அரசனே, உனக்கு நான் என்ன சேவை செய்ய வேண்டும் என்று எனக்கு நீ கட்டளையிடுவாய். அப்போது அனிருத்தன் அவனிடம், அரசர்களில் சிறந்தவரே, தாமே என்னுடைய என்றான். என்னுடன் தங்கி என் நண்பனின் குதிரையாக கருதி எதிரிகளின் கரங்களிலிருந்து என் இந்த குதிரையை பாதுகாத்தாய். கர்கமா முனிவர் கூறினார், நரேஸ்வரரே, இது அனிருத்தனின் உரை. இதனை கேட்ட மன்னன் மிக நன்று என்றுரைத்து அவனது கோரிக்கைக்கு ஒப்புக்கொண்டான். பின்னர் நீலத்வஜனுக்கு ராஜ்யத்தை அளித்த பின்னர் அவன் யாதவ படையுடன் செல்ல தீர்மானித்தான். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்திலுள்ள அனிருத்தனின் வெற்றியின் விளக்கம் என்ற தலைப்பு கொண்ட 15ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.